வேல்முருகன் வந்து அவர் கட்சியில் இருந்தார தவிர பெருமளவுக்கு வாக்கு வங்கி அவர் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னமுமே வந்து திமுக வெல்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரார் மறைமுகமான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சீமான் மேல வருது. சீமானாலதான் ஏடிஎம்கே தோல்வி தழுவிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு மக்களிடையே. திமுகவினுடைய ஆட்கள் எல்லா நிலைகளையும் எல்லா இடங்களையும் ஊடுருவி நிற்கிறாங்க. இது போன்ற கருத்துக்களையும் அவர்கள் தான் பரப்பி விடுகின்றார்கள். இன்னைக்கு சீமான் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் வில்பட்டி காரியாப்பட்டியில வந்து ஒரு 25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு. 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ஏக்கரே 40 லட்சம் 50 லட்சம் போகிற பட்சத்தில் பண தேவை எப்படி வரணும்? மக்கள்கிட்ட தான் வரணும். மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, மக்கள்கிட்ட தான் வரணும். அவளுக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்குறது அவர்கள் தான் முதலீடு செய்ய வேணும். போன ஜூலையில் வந்து போய் நம்ம முதல்வரை சந்திச்சுட்டு வந்தார் சீமான் அவர்கள். செப்டம்பரில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. இந்த தொடர்பு இருக்கு. ஸ்டாலினும் உதயநிதியும் ஒரு சூட்கேஸை தூக்கி கொடுக்கறது மாதிரியும் சூட்கேஸை இவர் வாங்கிட்டு வர்றது மாதிரியும் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் ஒன்று காணொலியே போட்டாங்க. அவங்க பெரிய தொகையை சூட்கேஸில் வச்சு கொடுக்கறது மாதிரியும் அதை இவங்க வாங்கிட்டு வர மாதிரி போட்டாங்க. அவ்வளோ பெரிய சாட்சி இருக்கும்போது, வெளிப்படையான காட்சி இருக்குது, அவங்க பணம் கொடுத்ததுக்கான, சீமானுக்கு பணம் கொடுத்ததுக்கான காட்சி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க. திரள் நிதி திரட்டி தான் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இன்னமும் வந்து நாம் தமிழர் கட்சி. இந்த நிலை மாறணும் இல்லையா? மாறணும்னு என்ன, ஒரு மலையை உடச்சி நம்ம குவாரி நடத்தலாங்களா மற்றவங்க மாதிரி? இப்போ தமிழ் தேசிய அரசுன்றது தமிழர் நலனை கருதி தான் செயல்படுது அப்படின்னும் போது, ஒரு தமிழர் முதல்வராகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரியார் திராவிட கழகத்தை ஆரம்பித்தாலும் அவர் அப்பா வந்து வாக்கரசியல்ல கால் வச்சவங்க கிடையாது. யார் ஈவேராவோ வீரமணியோ வாக்கரசியல்ல கால் வச்சவங்க கிடையாது. இங்கே அவங்க இருந்த இடமே ரொம்ப வசதியான சுகமான இடம். சிமா அவர் எடப்பாடியார் தமிழனாக இருக்கலாம், ஆனால் தமிழனுக்காக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். தமிழனாக இருக்கிறார், அவர் பிறப்பால் ஒரு தமிழன் தான். ஆனால் அவருடைய இயக்குவது எது? தூத்துக்குடியில் அத்தனை பேரை படுகொலை செய்தது யாரு? இந்த எடப்பாடியார் தானே இது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியாது, நான் செய்தித்தாள் ஊடகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன், தொலைக்காட்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையாக இருக்குமா? மிகப்பெரிய ஒரு கொலை இல்லையா? கொலை நிகழ்வுகள் அல்லவா? நேட்னா வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதல் மாநாடு ஏப்ரல் 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசி புறநகரில் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. பதிவு மற்றும் உணவுக்கு கட்டணங்கள் இல்லை. உங்கள் வருகையை natna.org ரிஜிஸ்டரில் கட்டாயம் பதிவு செய்யுங்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேராசிரியர் தா மணி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் ஒரு தமிழ் பேராசிரியர். உங்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாடு குறித்தும் ஈடுபாடு குறித்தும் மக்களுக்கு சுருக்கமாக சில வார்த்தைகள். இப்போ நீங்கள் நாம் தமிழரில் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன? நான் வந்து 1972 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் சேர்ந்தேன். 72ல் 76லேருந்து என்னுடைய தமிழ் இனப்பற்று மொழிப்பற்று தொழிலோட தொடங்கிச்சு. அப்போலேருந்தே அப்போ தான் வந்து ஈழப் போராட்டம் உச்சத்தை அடைஞ்சு அதனுடைய தமிழக உணர்ச்சியினுடைய முகமாக சீமான் வந்து அவருடைய உரை இருந்தது, பேச்சு இருந்தது, ராமேஸ்வரம் பேச்சு போன்ற பேச்செல்லாம் இருந்தது. அதன் பிறகு சீமான் வந்து கருணாநிதியால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் இருந்தார். அப்போ வேலூர் சிறையில் போய் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது அவரையும் பார்த்தேன். சாந்தன், முருகன், பேரறிவாளன் எல்லாருமே அங்கே இருந்தாங்க அந்த வேலூர் சிறையில். அதனுடைய நிறைவான நிலைப்பாடு தான் நாம் தமிழரில் நான் சேர்ந்தது. இப்போ இத்தனை லட்சம் மக்கள் நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா இந்த தமிழ் தேசிய உணர்வோடு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சாதாரண மற்ற அரசியல் கட்சி போல் பரப்புரையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த வாக்குகளை பெறவில்லை. உன்னை உன் நிலம் சார்ந்தவன் தான் ஆள்கின்றானா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். நம்முடைய இப்போ திராவிடம் என்ற அந்த கருத்தியல் நம் மீது திணிக்கப்பட்ட போலியான ஒரு அரசியல் இல்லைங்களா? அதற்கு பெரியார் ரொம்ப தெளிவாகவே அந்த காலத்தில் பதில் சொல்லியிருக்கிறார்.
தமிழர் கழகம்னு பேர் வைக்க வேண்டும்னு நம்முடைய கே.ஆர். விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் ரொம்ப போராடிய போது அவர் சொல்கிறாரு, தமிழர் கழகம்னா அதோ அண்ணாதுரை இருக்கார், அவர் தெலுங்கர், இவர் கன்னடர், இவர் மலையாளி, இவர்கள்லாம் எங்கே போவாங்க? அதனால் இவர்களுக்காகத்தான் இங்கே திராவிட கழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாகுச்சின்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். வெளிப்படையாக அவர் சொன்ன பிறகும் கூட தமிழர்களுக்கு உணர்வே வரவில்லை. இதை எதிர்த்து வெளியேறியவர்கள் தான் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறதான் நம்முடைய கே.ஆர். விஸ்வநாதன் போன்றவர்கள், மங்களங்கரார் போன்றவர்கள். நாம் தமிழர் கட்சின்றது ஒரு தேசிய கட்சி. அது எப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வரப்போகுது? ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் தான் தமிழர்களுடைய உரிமையை மீட்க முடியும் அப்படின்னு சொன்னால், இன்னுமுமே சட்டமன்றத்துக்குள்ளே வராமல் இந்த திராவிட மாயையிலிருந்து வெகு மக்கள் விடுபடணும். இப்போ இந்த மனநிலை மாற வேண்டும். மக்களுக்கு நாம் மாற வேண்டும். நம்முடைய நாட்டை நாம் தான் ஆள வேண்டும். சீமான் வாக்கரசியலில் ஈடுபட்ட போதே வாக்கரசியல் என்பதுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே கிடையாது, முதலமைச்சர் நாற்காலி மட்டும்தான் தமிழ் தேசியத்தினுடைய இறுதி இலக்கா, அப்படி இப்படின்லாம் கொச்சைப்படுத்தி அவர்களை ரொம்ப இதையெல்லாம் மீண்டு சீமான் நிற்கிறாருன்னா அது பெரிய விஷயம். இன்னைக்கு தமிழ் தேசியத்தில் முன்னணி தலைவர்கள் கூட இந்த மாதிரியெல்லாம் விமர்சனங்களை எல்லாம் சீமான் மீது வைத்தார்கள். இன்றும் கூட வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். பலர் பேர் வச்சிருக்காங்க. இந்த வேல்முருகன் வெளியில் தனிச்சு நிற்கிறாரு, ராமதாஸையே தனிச்சு நிற்கிறாரு, சசிகலா, விஜய் இவங்களாம் தனித்தனியாக நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தமிழர் உரிமையை மீட்க துடிக்கும் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழருக்கு வர வேண்டிய வாக்குகள் சிதையுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு என்னது கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுத்துருக்க வேணும். அவங்க எல்லாம் வேல்முருகன் அவர் கட்சியில் இருந்தார தவிர பெருமளவுக்கு வாக்கு வங்கி அவர் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு பெரிய தலைவராக வந்தாரு. தனிச்சு நின்னார்னா தெரிஞ்சு போவோம் வலிமை என்னன்னு. அப்போ உணர்ந்தாவது வரணும். அதுக்கு பிறகு அதே மாதிரி சசிகலா, ராமதாஸ் கூட்டணி தனிச்சு நின்னாவது உணர்ந்தாவது வர வேணும். இவங்க எல்லாம் கூட்டணியில் போட்டுட்டு இருக்காங்க. கொண்டு போய் இப்போ அன்புமணி போறாருன்னா என்ன அர்த்தம்? அன்புமணி அந்த சமூக மக்களை அப்படியே கூட்டு போய் அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வைக்க போறாருன்னு நினைச்சிக்கிட்டு சொல்றாங்க. எத்தனை பேர் அன்புமணி அந்த சமூக மக்கள் அத்தனை பேருமே திரட்டிட்டு முடியும்? அவருடைய ஒற்றை இப்ப பிரிஞ்சு போகுது இல்ல. அன்புமணிக்கு கூட பெரிய அளவு கட்சியாக மதிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, இல்லை மற்ற அரசியல் கட்சிகளால் நம்பப்படுகின்ற அன்புமணி இருக்கு. ஏன்னா பாமக 2 பிரிஞ்சா கூட அன்புமணி பாமக தான் நல்ல பெரிய அளவுக்கு இருக்குது, மக்கள் ரொம்ப சொல்ல. இல்ல நீங்க வன்னியர் சமூகம் எடுத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான். வன்னியர் சமூகம் இவங்க 2 பேர் மட்டும் வருவாங்க. இப்ப வேல்முருகன் நாங்க வேல்முருகனும் அது மட்டும் இல்ல, எம்ஆர் பன்னீர்செல்வம் இருக்காரு, எம்ஆர்கேன்னு. அவரு அந்த சமூகம் சார்ந்தவர் தானே. திமுக இருந்தாலும் அவர் மக்கள்கிட்ட போய் சொல்லலாம்ல, நான் தான் மணி தான்டா எனக்குள்ள ஓட்ட போடுறா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த சமூகம் சார்ந்தவர் தானே. நீங்க வாக்கு பிரியும்போது அதெல்லாம் அதை விட்டுடுவோம். இவங்க எல்லாம் ஒற்றை பிரதிநிதியாக நினைக்கவே இல்லை. அப்படி காலம்லாம் மாறி போச்சுது. அதேமாரி திருமாவளவன் முழுக்க பறையர் சமூகத்தினுடைய ஒற்றை பிரதிநிதியாக, ஏக தலைவனாக இல்லை. பறையர் சமூகத்தில் பல்வேறு எண்ணங்கள், சிந்தனை மாற்றங்கள்லாம் நிறைய வந்துவிட்டன. ஒரு காலகட்டத்தில் அந்த சமூகம் இவர் சொன்னது மாதிரி கேட்டிருக்கலாம், போயிருக்கலாம். இன்றைக்கு நம்ம சூழ்நிலை நிறைய மாறி போச்சுது. எனவே இந்த ஆட்கள் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறதுனால சீமானுக்கான வாக்கு பெருமளவு சரியும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அவருக்கு சேர வேண்டியதில் 1-2 சில எண்ணிக்கையில் குறையலாம், அவ்வளோதானே தவிர நமக்கு பெரிய வீழ்ச்சி கிடையாது. தமிழ் தேசியத்தை உணர்ந்தவன் எவனுமே, அவர் சீமான் தான் சொல்கிறார் இல்லையா, சாதிய எண்ணம் கொண்ட யாருமே எனக்கு வாக்கையை செலுத்த வேண்டாம்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எனக்கு சாதிய வாக்குகள் தேவையில்லைன்னு தெளிவாகவே சொல்கிறார், உறுதியாக சொல்கிறார். அதை கடந்த தமிழ் தேசிய ஒருமையோடு எண்ணமுடைய தமிழ் இனப்பற்றோ கொண்ட வாக்கு மட்டும் போதுங்கிறார் ரொம்ப தெளிவாக. எனவே இதை பற்றியெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு கவலைப்படாமல், பெரிய எண்ணிக்கையில் அவங்களுக்கு வாக்கு கிடையாது. அவர்களுக்கு யாருக்கு, வேல்முருகன் உட்பட யாருக்குமே பெரிய அளவுக்கு வாக்கு கிடையாது. நீங்கள் சொன்னீங்க மாதிரி நின்று பார்த்து இப்போ என்னன்றது இந்த தேர்தலில் நீப்பிச்சிட்டோம்னா அவங்க தன்னை உணர்ந்து கொள்வார்கள், ஓ நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. நீங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே இப்போ அவங்க இப்போ வேல்முருகன் அவர்களுக்கான ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கும். அவரு தொகுதியில நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அதே மாதிரி மருத்துவர் ஐயாவுடைய பலம் என்னன்றது தெரியும் அந்த சமூகத்தின் இடையில. ஆனா விஜய் நீங்க எடுக்கும் போது விஜயுடைய கலைத்துறையில அவருடைய ஃபேன் பேஸ் வச்சு பார்க்கும்போது அவருக்கான ஓட்டும் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது.
இவருடைய வாக்கு வங்கியிலேருந்து ராமதாஸும் பிரிக்க முடியாது, சசிகலாவும் பிரிக்க முடியாது, வேல்முருகனும் பிரிக்க முடியாது. இவங்கெல்லாம் இருக்கும்போதே இவருடைய வாக்கு வங்கி இவ்வளவுன்னு தெளிவாக காட்டினவர். இன்றைக்கு கூடி இருக்குமே தவிர நிச்சயம் குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது. புரியுதுங்களா? இந்த உதாரணம் விஜயினுடைய ரசிகர்களுடைய அவருடைய மனப்பான்மை என்பது அவருடைய பார்த்தாலே தெரியும், நடவடிக்கைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் சீமானுக்காக வாக்கு செலுத்துகிறவருடைய எண்ணிக்கை, அவருடைய கட்சியில் இருக்கிற இயக்கத்தில் இருக்கிறவருடைய மனநிலை என்பது உறுதியான மனநிலை. இன்னமுமே திமுக வெல்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரார் மறைமுகமான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சீமான் மேல வருது. சீமானாலதான் ஏடிஎம்கே தோல்வி தழுவிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு மக்களிடையே. திமுகவினுடைய ஆட்கள் எல்லா நிலைகளையும் எல்லா இடங்களையும் ஊடுருவி நிற்கிறாங்க. இது போன்ற கருத்துக்களையும் அவர்கள் தான் பரப்பி விடுகின்றார்கள். சீமான் நிற்பது என்பது திமுகவை மறைமுகமாக ஆதரிப்பது, ஆட்சிக்கு வரவழைப்பதற்காக. ஒரு தமிழனாக எடப்பாடியை ஆதரிக்காமல் வரவிடாமல் தடுப்பது யாரு? சீமான் தான் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு கருத்தை பரப்பி வருகின்றார். நான் சொல்றேங்களேன், அவர் எடப்பாடியார் தமிழனாக இருக்கலாம், ஆனா தமிழனுக்காக இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். தமிழனாக இருக்கிறார், அவர் பிறப்பால் ஒரு தமிழன் தான். ஆனால் அவருடைய இயக்குவது எது? திராவிடமும் ஆரியமும் ரெண்டும் சேர்ந்து, திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து அவருடைய கட்சி திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, அவரை கூட்டணியில் இருப்பது பிஜேபி என்கிற ஒரு பெரிய வலிமை மிக்க. இந்த 2 பேருடைய இயக்கத்தின் காரணமாக இயங்குவர யாரு? எடப்பாடி தூய தமிழ் உணர்வாளர் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அவர்கள் இப்போ திமுக அதிமுக ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அரசியல் நிலைப்பாடுகளில், கொள்கை நிலைப்பாடுகளில், வேற ஒரு நிலம் சார்ந்த மண் சார்ந்த என்ன வேறுபாடுங்கிறீங்க? தூத்துக்குடியில் அத்தனை பேரை படுகொலை செய்தது யாரு? இந்த எடப்பாடியார் தானே இது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாது, நான் செய்தித்தாள் ஊடகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன், தொலைக்காட்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையா இருக்குமா? மிகப்பெரிய ஒரு கொலை இல்லையா? கொலை நிகழ்வுகள் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த உணர்வே இல்லாத ஒருத்தரை மீண்டும் ஒரு திராவிட இயக்கத்தை கொண்டு வருவதற்கு இவங்க எப்படி சீமான் உடன்படுவார்? இது இன்னொன்று, இன்னும் கூட சட்டசபைக்கு போக முடியவில்லை சீமானால் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னீங்க. அவ்வளவு எளிதல்ல அவர்கள் எல்லாம். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு வலுவாக இருக்கின்றது. கலைத்துறையிலாக இருக்கட்டும், பத்திரிகை துறையிலாக இருக்கட்டும், தொழில் துறையிலாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் அந்த அயலார்களான திராவிடர்களுடைய கால் ஆழமாக வேறு ஊன்றி இருக்கிறது. இங்கே தமிழ் தேசியமாகிய நாம் தமிழரை தாங்கி பிடிப்பதற்கு இன்னும் வரவில்லை. பயப்படுறாங்க. பச்சைமுத்து ஒருத்தர் தான் பல்கலைக்கழகத்தில் இடம் கொடுத்து சீமானை பேச சொல்கிறாரு. எனக்கே வியப்பாக இருக்குது, ஒரு பல்கலைக்கழக நிறுவனம் நடத்துகிறவர் இந்த அளவுக்கு துணிச்சலாக செய்கிறாருன்னு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் வேட்பாளர் போய் நேற்று இதில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட போகணும்ல, செலவுக்கு பணம் வேணும்ல. ஒரு நாளைக்கு குறைந்த அளவுக்கு ஒரு தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு வேணும். போய் அலைகிறாங்க. வேட்பாளரை போய் வாக்கு கேட்க சொல்லிட்டு பொறுப்பாளர்கள் போய் வீதியாக காசு திரட்டிட்டு இருக்காங்க, நிதி திரட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய சிரமம். இந்த சிக்கல் திமுகவுக்கு இருந்ததுண்டா? அதிமுகவுக்கு இருந்ததுண்டா? இறக்குறாங்க கொண்டு வந்து. இப்போ தமிழ் தேசிய அரசியல்ன்றது தமிழர் நலனை கருதி தான் செயல்படுது அப்படின்னும் போது, ஒரு தமிழர் முதல்வராகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரியார் திராவிட கழகத்தை ஆரம்பித்தாலும் அவர் அப்போ வாக்கரசியலில் கால் வச்சவங்க கிடையாது. யார்? ஈவேராவோ வீரமணியோ வாக்கரசியலில் கால் பதிச்சவங்க கிடையாது. அது அந்த சோதனை முயற்சியில் அவங்க வரவே இல்லை. இங்கே அவங்க இருந்த இடமே ரொம்ப வசதியான சுகமான இடம். தேர்தலில் ஈடுபடாமலே எல்லா கட்சிகளையும் ஆட்டுவிக்கிறது, எல்லாத்தையும் மிரட்டுறது, எல்லாத்தையும் உருட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் அறிக்கையெல்லாம் விடுறது, காங்கிரஸ் ஆதரிக்கிறது, காங்கிரஸ் ஆதரிச்சிருச்சு உடனே மாற்றிட்டு ஆனால் திமுகவை ஆதரிக்கிறது, இப்படி மாற்றி 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 அவங்க நிலைப்பாடுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். வசதியான இடம் ரொம்ப. ஏன்னா ஆட்சியில் இருக்க அத்தனை பேரும் இவங்களுடைய தயவு வேணும்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட எல்லா உதவிகளையும் இவங்களுக்கு வேண்டியதாக செய்வாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அரசியல் கட்சியில் காலடி எடுத்து காலூன்றி எதிர்நீச்சல் போடுகிற சீமானுடைய நிலை வேறு, அவர்களுடைய நிலை வேறு. ரெண்டையுமே ஒப்பிடக்கூடாது. பார்ப்போம், இன்னும் காலம் கணியணும். சீமான ஒரு பிரஸ் மீட்ல சீமானோ வெல்மனோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எதிர்காலத்துல ஒண்ணு கூடி செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சா நாங்க அதை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, தேர்தல் இந்த வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தாருன்னா சீமானே கூப்பிட்டு பேசுவாங்க. ரத்தமே தான் 2 பேரும் பேசிப்பாங்க. ஒரு அப்படிதான் 2 பேருக்கு இருந்தது, கூடி பேசியிருப்பாங்க. அவர் சீமான் எப்பவுமே தயங்குறது கிடையாது. யாரை கூப்பிட்டு பேசுறது? அவரு
ஏன்னா அவரால் ஜெயிக்க முடியல, சட்டசபைக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் காலம் எடுத்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ எப்போதான் மக்கள் நல்லதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது? இது மக்களுக்கு ஓரளவுக்கு புரியணுங்க, ஓரளவுக்கு புரியணும், புரிய வைக்கணும். அதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஓரளவுக்கு புரியணும். ஏன்னா இப்போ அதுக்கு சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணிக்குள்ள உள்ள போயிட்டோன்னு வச்சுங்க, அதோட முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. அதே மாதிரி தான் உள்ள எழுத்து சீபாயத்தனார் கதை முடிஞ்சுது, நம்முடைய ஒரு மாப்போசியனுடைய கதையும் முடிஞ்சுது. ஏன்னா தனித்த தன்னுடைய கொள்கையோடு உடன்பாடு இல்லாதவரோட போய் கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னமுமே திரள் நிதி, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை சொன்னீங்க, திரள் நிதி திரட்டி தான் கட்சியினுடைய செயல்பாடுகளை கட்சி தேர்தல் பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இன்னமும் நாம் தமிழர் கட்சி. இந்த நிலை மாறணும் இல்லையா? மாறணும்னு என்ன, ஒரு மலையை உடச்சி நம்ம குவாரி நடத்தலாங்களா மற்றவங்க மாதிரி? நமக்கு பணம், பெரிய அளவு பணம் தேவை தான். அதுக்காக நம்ம என்ன செய்யறது? இதுமாரி குவாரி நடத்துகிறவர்கள்ட்டெல்லாம் போய் கூட்டணி பண்ணிக்கலாமா? நம்ம என்னன்னு சொல்லுங்க நீங்கள். பணம் தேவை எப்படி வரணும்? மக்கள்கிட்ட தான் வரணும். மக்கள் கொடுக்குறாங்க இல்லையா, மக்கள்கிட்ட தான் வரணும். அவளுக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்குறது அவர்கள் தான் முதலீடு செய்ய வேணும். இல்லை பெரிய அளவுக்கு முதலீடும் தேவை இருக்காது. ஓரளவு பரப்புரை அந்த ஏன்னா வாக்குக்கு பணம் கொடுக்கறது அந்த மாதிரி செய்திகள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான நிதி தேவைகள்லாம் இருக்காது. ஓரளவுக்கு பரப்புரை கூட்டம், ஒளிபெருக்கி, அந்த கட்சி அலுவலகங்கள், இப்போ உதாரணமாக அந்த வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட்ஸ்ன்னு போடுறோம்ல, அதேமாரி போடுறது, இதுக்கான அடிப்படை செலவுகளுக்கு கொஞ்சம் தேவை தான் படுது. ஓரளவுக்கு உணர்வுடையவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. போய் பேசணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினோம்னா ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் போயிட்டு இருக்குது. அவங்க மாரி கோடி கணக்கில் பெட்டிய ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி அப்படின்றதெல்லாம் நமக்கு திட்டமிடவே முடியாது. அதுமாரி செய்யவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி, இன்னைக்கு சீமான் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் வில்பட்டி காரியாப்பட்டியில் ஒரு 25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு, 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ஏக்கரே 40 லட்சம் 50 லட்சம் போகிற பட்சத்தில் இவருக்கு 2 லட்சத்துக்கு எப்படி ஒரு ஏக்கர் கிடைச்சது? இது நம்பும்படியான தகவலாக இல்லை. ஏன்னா போன ஜூலையில் போய் நம்ம முதல்வரை சந்திச்சுட்டு வந்தார் சீமான் அவர்கள். செப்டம்பர்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. இந்த தொடர்பு இருக்கு, அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு சொல்றாங்களோ? அப்படிதானே சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க. நீங்க அவர் முதல்வரை சந்திச்சு ஏதோ துக்கம் கேட்க போனாரு, ஏதோ ஒரு முகாமுத்துக்கு. ஏன்னா இவங்களுடைய தந்தையார் இருந்தப்பெல்லாம் தொலைபேசி வழியா துக்கம் கேட்டாரு. யாரு? ஸ்டாலின் கேட்டாரு. இதனால இது போயிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி வந்தது, பார்த்தீங்களா நீங்கள்? ஸ்டாலினும் உதயநிதியும் ஒரு சூட்கேஸை தூக்கி கொடுக்கறது மாதிரியும் சூட்கேஸை இவர் வாங்கிட்டு வர்றது மாதிரியும் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் ஒன்று காணொலியே போட்டாங்க. அவங்க பெரிய தொகையை சூட்கேஸில் வச்சு கொடுக்கறது மாதிரியும் அதை இவங்க வாங்கிட்டு வர மாதிரி போட்டாங்க. அவ்வளோ பெரிய சாட்சி இருக்கும்போது, வெளிப்படையான காட்சி இருக்குது, அவங்க பணம் கொடுத்ததுக்கான, சீமானுக்கு பணம் கொடுத்ததுக்கான காட்சி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் இன்னும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து நீங்கள் பார்க்கவே இல்லையா அந்த இதை? ஜொய்யோ எங்க பெரிய வந்துடுச்சுங்க. அதனால் இப்போ என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதாவது செயற்கை நுண்ணறிவு, இதன் காரணமாக இதன் விளைவாக நிறைய படங்கள்லாம் காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு திமுகவுடைய ஐடி விங் இயங்குவதே இந்த செயற்கை நுண்ணறிவில் ரொம்ப பெரும் படங்களை எல்லாம் எடுத்து ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக 1967 அப்படி தான் நினைக்கிறேன், தேர்தலில் நிற்கும் போது பெருந்தலைவர் காமராஜர் இந்த திருமலைப்பிள்ளை சாலையில் தான் அவருடைய வாடகை வீடு இருந்தது, தெரியுங்களா? நான் போய் பார்த்தேன். இப்போ நினைவில்லாமல் வச்சுருக்குறாங்க அந்த வாடகை இருந்த வீட்டை. அப்போ பெரிய சுவரொட்டி அந்த மாடி அந்த வீட்டை எடுத்து, இதோ பாரீர் ஏழை பங்காளர் காமராசர் வசிக்கும் பங்களா அப்படின்னு போட்டு, அது எங்கள் கிராமத்துக்கெல்லாம் வந்துச்சுங்க அந்த இது சுவரொட்டி. எங்கேயோ இருக்கிற கிராமத்துக்கு அந்த சுவரொட்டி வந்ததுன்னா காமராசரை களங்கப்படுத்துவதற்கு, அவர்கிட்ட இல்லாத, உண்மைக்கு புறம்பான, ஒரு போலியான, ஒரு பொய்யான, அக்கிரமமான ஒரு செய்தியை வெளியிட்டு, ஏன்னா காமராசர் வீழ்த்த வேண்டும், அதுக்கு அவங்க எந்த லெவலுக்கும் அவங்க கீழே இறங்கி இதோ ஏழை பங்காளர். அப்போ அவங்க நினச்சாங்கன்னா எதிரிகள் மேலே எவ்வளவுக்கு எவ்வளோ கொடூரமான, ரொம்ப அருவருப்பான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சாட்டணுமோ அவ்வளோதான் சாட்டுவாங்க.
ஆனால் அப்படி காமராஜரை அந்த பாடுபடுத்தினாங்க. அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையையும் கொச்சைப்படுத்தினாங்க. யாருடைய? காமராஜர் அவர்களுடைய பெருந்தலைவருடைய காமராஜருடைய வாழ்க்கையும் கொச்சைப்படுத்துகிறாங்க. சீமான்லாம் ஏமாத்துறாங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் எவ்வளோ செய்திகள்லாம் வரப்போகுதுன்னு பார்த்துங்க. அப்போ இந்த செய்தி உண்மை இல்லை ஏனுங்க? எப்படிங்க உண்மையாக இருக்கும்? அவங்க பொய் சொல்கிறதுலே அகில உலக திறமைசாலிகளுங்க அவங்க. காமராஜரையே இது திமுக கலரி விட்ட பின்ன வேற யாருங்க புரளின்றீங்களா? புரளியா? ஐயா, இமாலய புரட்டு. அயல் நாட்டில், குறிப்பாக அயல் நாட்டில், வெளிநாட்டில் இருக்க பணிபுரிகின்றவர்கள்லாம், எதுக்கு நான் அயல் நாட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறேன்னா, அவங்க குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு போய் தொழில் செய்ய போயிருக்காங்க. தொழில் செய்ய போன இடத்துல தமிழ்நாட்டை பற்றியே நினச்சிட்டு கவலைப்படுறாங்க. முன்னாடி ஒரு தலைமுறை வீட்டை நினச்சி, மனைவியை நினச்சி, பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க தொலைபேசியில். இப்போ எதை பற்றி கவலைப்படுறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே பரப்புரை கூட்டம் நடக்குது. அமெரிக்காவில் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இது மாநாடு ஒன்று நடக்க போகிறது. நான் எதை பற்றியா பேச போகிறீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் கூட்டமைப்பை கூட்டியிருக்கிறோம். இது வரைக்கும் உலகத்தில் அந்த மாதிரியான அமைப்பு தமிழ் தேசியத்திற்காக வந்தது கிடையாது. எல்லா தமிழ் அமைப்புகளையும் தெலுங்கர்கள் தான் கைப்பற்றியிருந்தாங்க. ஆனால் பேர் தமிழ்ச்சங்கம், தமிழ் அமைப்புன்னு இருக்குமே தவிர அது உள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் யாருன்னா தெலுங்கர்கள் தான் இருப்பாங்க. அதனால் தமிழ் தேசிய கருத்தியில் உள்ளே விடவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பொழுதுபோக்கு. இப்போ மாறி போச்சு நிலைமையெல்லாம். அவர்களெல்லாம் அவ்வளோ அக்கறையோடு செயல்படுகின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே உள்ள பெற்றோர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புகிறாங்க. நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு, சீமானுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று. அவங்கெல்லாம் இங்கே வரணும். அதுக்கான சூழல் தான் சீமான் உருவாக்குவார். நம்முடைய நாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது, எல்லா தொழிலையும் உருவாக்கலாம், தற்சார்பு பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையை, உச்ச நிலையில் அடையலாம். அப்படி அடைகின்ற போது எவனும் வந்து சிங்கப்பூர்லேயோ, மலேசியாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ அங்கே போய் வேலை பார்த்து ஊதியம் ஈட்ட வேண்டாம். அதோட பல மடங்கு ஊதியம் இங்கே கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கலாம். ஏன்னா தமிழர்களுடைய பண்பு என்னென்னா, பொருளுக்காகவோ, காசுக்காகவோ, உணவுக்காக வெளிநாட்டில் போய் தஞ்சம் எடுத்து பிச்சை எடுத்ததான வரலாறே கிடையாது. வரலாறே கிடையவே கிடையாதுமா. அதுக்கு என்ன, பதிவு எழு அறியா பழங்குடி மூதூர்னு ஒரு தொடர் உண்டு. தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று பிழைப்பதற்கு தெரியாத மக்கள், விரும்பாத மக்கள் யாருன்னா தமிழர்கள் அப்படின்னு ஒரு சிலப்பதிகாரத்தில் வரும். தான் இருந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போய் பிழைப்பு நடத்த விரும்பாத மக்கள் வாழுகின்ற ஊர் அப்படின்னு அந்த ஊர். ஏன்னா அவ்வளோ வளமும் இங்கே இருக்கின்றது. எதனால் போய் அவங்க வெளில போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்படி ஒருத்தர் தான் அண்மையில் கேட்டாங்க, ஏங்க யாரும் இப்போ வெளில போகல, அங்கே போகல, இங்கே போகலங்கிறீங்க. உலகத்தில் இருக்க மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகள், சிலோன் போன்ற நாடுகள்லாம் மந்தியாலே தமிழ்நாட்டிலேருந்து போய் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு இப்போ தான் ஒரு கலந்துரையாடலில் ஒரு வாசகர் இந்த மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பதில் சரியாக சொல்ல தெரியல. அவங்க சொல்லலாம், அப்படி போனவர்கள்லாம் என்னென்னா, இங்கேருந்து வெள்ளையர்களால் அடிமைகளாக அழைத்து போய் அங்கே போய் குடியேற்றப்பட்டவர்கள். அப்படிலாம் கட்டாயமாக குடியேற்றப்பட்டவர்கள். யாருங்க? இலங்கை தேயிலை தோட்டத்துலையும் சரி, மலேயா ரப்பர் தோட்டங்கள்லையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, இங்கிருந்தவர்கள் பசி பஞ்சனத்தை ஒரு காரணம் காட்டி இவர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக அள்ளிட்டு போய் விளங்கிட்டு கொண்டு போய் அங்கெல்லாம் குடியேற்றினவங்க. புரியுதுங்களா? இயல்பில் தன்னிச்சையாக அப்படி போனவங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் இப்படி வெளிநாட்டில் அங்கங்கே இருக்கிற தமிழர்கள் முழுக்க இங்கே இந்த நினைப்போடு தான் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தன்னுடைய வீட்டில், இல்லத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து தொலைபேசியில் பேசி அறிவுறுத்தி வாக்கு வழங்க சொல்லுவாங்க. இங்கே இருக்கின்ற இளைஞர்களும், ஊருக்கு ஒரு 10 இளைஞர் 20 இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ஊக்கம், இதையெல்லாம் பார்த்தாவது மக்கள் ஒரு மனநிலை மாறி. ஏன்னா மனநிலை மாற்றம் என்பது ஒரு 60-70 வயது ஆனவர்களுக்கெல்லாம் அவ்வளோ எளிதில் வந்துடாது. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக மரபு வழிபட்டு அவர்கள்லாம் ஒரு நிலையில் இருந்தவங்க. சட்டுன்னு சீமான் சொல்லுகிற புரட்சி, சீமான் சொல்லுகின்ற புதுமை, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை கூட அவர்களுக்கு இருக்காது. அவர் எளிதில் இருக்காது. பொய்யையே சொல்லி பொய்யையே பேசிக்கிட்டு இருக்கவங்க, இலவசங்களாக கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்கவங்கள தான் நம்ப சொல்லுமே தவிர, இலவசங்களே இல்லைன்னு துணிஞ்சு சொல்கிறார் யார்? சீமான். 100 நாள் வேலை திட்டம் இல்லவே இல்லைங்கிறார், கிடையவே கிடையாதுங்கிறார். ஆனால் அதுக்கு மாற்று சொல்கிறாரு. இப்போ இலவசங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த 1000-2000 இப்படின்னு கொடுக்கறத காட்டிலும் முழுக்க கல்வியை, அவங்களுக்கு தரமான கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுத்துட்டோம். அப்போ அந்த குடும்பத்தில்
வருஷக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க இந்த பிள்ளைகளுக்கு கல்விக்காக. ஒரு பிள்ளை படித்து வரணும்னா ஒரு ஆண்டுக்கு இப்போ 1 லட்சமாவது குறைந்தது வேணுமா இல்லையா? அந்த கல்வியை, தரமான கல்வியை நான் தரப்போகிறேங்கிறாரு, உறுதியாக தருவேங்கிறாரு. ஏன்னா எனக்கு அதை விட வேறு வேலை என்ன இருக்குது? அதேமாரி வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துடுவேங்கிறாரு. காரணம் தற்சார்பு பொருளாதாரம். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இங்கே வந்து சொந்த ஊர்லேயே வேலை பார்க்கலாம் எல்லாரும். அதுக்கு மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறேங்கிறாரு. இதேமாரி நல்ல ஒரு சூழல் திட்டங்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவங்களுக்கு ஒரு நன்மை, இந்த மக்களுக்கு மிக நன்மையான ஒரு செய்தி அது. எனவே மக்கள் ஒரு மனம் திருந்த வேண்டும். அதற்கு இந்த இளைஞர்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், வாய்ப்பு தர. அவங்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு மனநிலையில் ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு வந்திருக்கு ஓரளவுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த நிலையில். ஆனால் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம தான் ஆள வேண்டும். அப்படி ஆளுகின்ற போது தான் நமது உரிமைகள் காக்கப்படும். இது ஏதோ சுயநலம்னு கூட நினச்சிட வேண்டாம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று ஒரு சுயநலத்தில் அப்படியெல்லாம் இல்லை, சுயநலம் கிடையாது. நம்முடைய நாட்டையுடைய அனைத்து உரிமைகளையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மண்ணின் மைந்தனுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். அப்படி தான் காப்பாற்ற முடியும். மற்ற மாநிலங்களையும் அப்படி தான் இருக்கிறது. எனவே மக்கள் ஓரளவுக்கு திருந்தி கொண்டு இருக்கிறார்கள், வருவார்கள், மாறுவார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் பாருங்களேன், இந்த தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி எந்த அளவுக்கு உயரத்தில் போய் சிறந்திருக்கிறது என்பது இந்த தேர்தல் நமக்கு நிச்சயமாக மெய்ப்பித்து காட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் முடியாது. மக்கள் எல்லாம் மனம் திருந்தி நாம் தமிழர் விவசாயிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி, மிகுந்த நன்றி.